2025 குரூப் 2 2A சர்வீஸ் இதுக்கான வேகன்சியை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேகன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலை, ப்ளஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி என்னென்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடெண்டமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான 645 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் அறிவிக்கை 15/7/2025 அன்று வெளியிடப்பட்டது. கூடுதலாக 625 காலி பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை இன்று 18/11/2025 வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 ஆகும். அதாவது ஏற்கனவே வந்து உங்களுக்கு 645 போஸ்ட் வேகன்சி காமிச்சிருந்தாங்க. இப்போ 625 போஸ்ட் வேகன்சி இப்போ காமிச்சிருக்காங்க, அதாவது இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 1270 போஸ்ட். இப்போ 2 2A ரெண்டும் சேர்த்து 1270 போஸ்ட். இதுதான் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அடெண்டம். இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 18/11/2025. குரூப் 2 சர்வீஸுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். முதல் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், போஸ்ட் கோட் வந்து 1068. எங்க சர்வீஸ் அப்படின்னா தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லேபர். இதை இப்போ ரிவைஸ்டு வேகன்சி இதில் 10 நம்பர்ஸ். அடுத்தது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், போஸ்ட் கோட் 1017. தமிழ்நாடு ஜெனரல் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இதில் எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா 4 போஸ்ட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, போஸ்ட் கோட் வந்து 2203. இதுவும் தமிழ்நாடு ஜெனரல் சபார்டினேட் சர்வீஸ், அதே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 2. அடுத்தது ப்ரொஃபஷன் ஆஃபீஸர், போஸ்ட் கோட் வந்து 1023. தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ். இதில் இந்த போஸ்ட் எடுத்துட்டாங்க, இப்போ 0. அடுத்தது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 2279. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 5 நம்பர். அடுத்தது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 3116. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 6 நம்பர். அடுத்தது குரூப் 2A என்னென்ன போஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் போஸ்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர், போஸ்ட் கோட் வந்து 3745. தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் அண்டு டைரி டெவலப்மெண்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி ரிவைஸ்டு அப்படின்னு போட்டு 61 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், போஸ்ட் கோடு வந்து 1069. தமிழ்நாடு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட். நம்பர் ஆஃப் வேகன்சி ரிவைஸ்டு வந்து 22. அடுத்தது சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டன்ட், போஸ்ட் கோடு வந்து 1087. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 2. அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் 3, போஸ்ட் கோட் வந்து 3286. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 6. அடுத்து அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 1025. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 6 நம்பர். அடுத்தது அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 2211. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் வேலூர் டிவிஷன். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 3. அடுத்தது அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் 1026. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 23. அடுத்தது அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 2270. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சயின்சஸ். போஸ்ட் ரிவைஸ் பண்ணது 29. அடுத்தது அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 2206. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ். ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 40.
அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2207 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். அதில் போஸ்ட் இப்போ ரிவைஸ் பண்ணி 0. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2261 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து இப்போ 0. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2264 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து இப்போ 32. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2259 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து இப்போ 3. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2275 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 1 நம்பர். அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2272 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நேஷனல் கேடட் கார்ப்ஸ் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 11. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 2274 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 212. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 2205 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 18. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 2216 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து 31. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 1081 தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிவைஸ்டு போஸ்ட் வந்து இப்போ 0. இந்த வேகன்சிக்கெலாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது குரூப் 2ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடு 1072 அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடு 1083. இந்த 2 போஸ்ட்டுக்குமே ஏற்கனவே உள்ள நோட்டிஃபிகேஷனில் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் எலிஜிபிலிட்டி தான். அதே மாதிரி குரூப் 2A சர்வீஸில் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 3752 லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 போஸ்ட் கோடு வந்து 3751 அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 1031 அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 2204 அக்கௌண்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 1062 அசிஸ்டன்ட் 1075. இந்த போஸ்ட்டுகளா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே உள்ள நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே எலிஜிபிலிட்டி தான் மறுபடியும் இருக்கும். எந்த சேஞ்சுமே கிடையாது. அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோட் வந்து 1072 அண்டு 1083. இதுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னா shall be same as the post of assistant section officer போஸ்ட் கோட் வந்து 2201. அதாவது போஸ்ட் கோடு 2201க்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதே ஏஜ் லிமிட் தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடு 1072 1083க்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 3752 அதுக்கும் ஃபாரஸ்டர் போஸ்ட் கோடு வந்து 3362 இது ரெண்டுக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோட் வந்து 1072 இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி வேணும், இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி அண்ட் எ பேச்சுலர் ஆஃப் ஜெனரல் லா PGL டிகிரி அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில ஸ்பெஷல் கேட்டகரி கம்யூனிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோட் வந்து 1083 இவங்களுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், அது UGC அப்ரூவல் இருக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2A சர்வீஸ் இவங்களுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் போஸ்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 3752 இவங்க டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது டிகிரி இன் சயின்ஸ் ஆர் என்ஜினியரிங் அதை முடிச்சிருக்கணும். எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்ஜினியரிங், ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங்
அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மரைன் பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், வெட்டினரி சயின்ஸ், வைல்டு லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி. இது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துருக்கணும். ஆர்மி சர்வீஸில் உள்ளவங்க இதுக்கு ஈக்குவலண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓகேன்னு சொல்கிறாங்க டிஎன்பிசி. ரெண்டாவது போஸ்ட்டு லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2, போஸ்ட் கோட் வந்து 3751. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதை வந்து யூஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஹையர் செகண்டரியில் நீங்கள் பயாலஜி, பாட்டனி ஆர் சுவாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 1031 2204 1075. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு டிகிரி வேணும், அது யூஜிசி அப்ரூவல் இருக்கணும். அடுத்தது அக்கௌண்டன்ட், போஸ்ட் கோட் வந்து 1062. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஒரு டிகிரி, அது வந்து யூஜிசி அப்ரூவல் இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு காமர்ஸ் முடிச்சிருந்தீங்க, டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மெடிக்கல், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுமே ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு என்னவோ அதே சேம் தான். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதுவும் வந்து ஃபாரஸ்டருக்கு எப்படி இருக்குமோ அதே தான் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும். விசுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் வந்து 3752. இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 1. ஃபார் ஆல் அதர் போஸ்ட் இன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸ் என்னன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது போஸ்ட் கோட் வந்து 2201. இதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடு 1072 1083. அவங்களுக்கும் அதே தான். ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் வந்து 3752. இந்த போஸ்ட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. குரூப் 2A பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லா போஸ்ட்டுமே எலிஜிபிள் தான். ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 3752 தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இது குரூப் 2க்கான வேகன்சி பொசிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 15/7/2025 அன்னைக்கு குரூப் 2ல 50 வேகன்சி காமிச்சிருந்தாங்க. குரூப் 2A 595 வேகன்சி காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 18/11/2025 இன்னைக்கு குரூப் 2ல 32 வேகன்சி காமிச்சிருக்காங்க. குரூப் 2A 593 வேகன்சி காமிச்சிருக்காங்க. ஆக டோட்டலா குரூப் 2ல 82 வேகன்சியும் குரூப் 2A 1188 வேகன்சியும் காமிச்சிருக்காங்க. அடுத்தது அனெக்சர் 1ல குரூப் 2 சர்வீஸ் இதுல என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னு சொல்லி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனெக்சர் 2ல குரூப் 2A போஸ்ட், அதாவது என்னென்ன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த அடண்டரோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.